இது வந்து யூடியூப்ல வருமா? உங்க ஊரோட ஒரு எல்லாம் பேரோட எல்லா செல்லில வரும். கூத்து வச்சிருக்கீங்களா?
வளருவியா இதவா யா ஊரு மங்களூர்பேட்டை பக்கம் இல்ல பேர் வச்சு அனுப்பிடுறேன் போப்பா பட்டுன்னு வரணும் போனோமா வந்தமா இருக்கணும் டேய் எனக்கு இரான பையன் எனக்கு திருமணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு ஓ கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகி போச்சு எங்க மாமியா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது ஓ ஏன் போக முடியல 6 மாசம் கூத்தாடுறேன் நீ போய் பொண்ணு பார்த்து கேட்டு கட்டின்னு வந்த பாரு கல்யாணம் பண்ணி வந்த அன்னில இருந்து என் மாமியா வீட்டுக்கு போகல மாமியா கிட்ட போக முடியல மாமியா கிட்ட போக முடியல மாமியா போய் பார்க்க முடியல மாமியா வீட்டுக்கு போக முடியல ஆஹா 6 மாசம் கூத்தாடுறேன் ஆமா 6 மாசம் வண்டி ஓட்ட போயிடுறேன் ஆமா லாங் போறேன் போன மாதிரியா என் பொண்டாட்டி நானா எனக்கு ஒரு ஆசை யாரு பேரு உன் பேர் இல்ல ஆசை யாரு பேருன்னு கேட்கலாம் எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது ஓஹோ எங்க அம்மா என் கண்ணுலயே வர போல இருக்கிறாங்க எங்க அம்மா கனவுல வர மாதிரி இருக்கிறாங்க எங்க அப்பா அம்மா எனக்கு அப்படியே பாக்குற ஞாபகமாக்குது அப்படின்னா சரி நம்ம 3 வருஷம் போக மாட்டோம் ஆமா அப்படின்னு நானே என் பொண்டாட்டி கொஞ்சம் தூரம் பஸ்ல போனோம் தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல வாடகை அந்த பொண்டாட்டி கேட்டா இல்ல காட்சி மாசம் வச்சுட்டேன்னு அப்படி போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தே போனேன் ஆமா காலாலே நடந்து போறேன் இல்ல 4 பேர் பாடம் கட்டி தூக்கிட்டு போனாங்க 2 பேர்த்தையும் இல்லடா வண்டியில என்ன போனேன் பஸ்ல போறேன்னு கேக்குறேன் அப்படி கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் தான் அப்படி எங்க மாமியா வீட்டு தெருவில் நடந்து போன பாரு எங்க மாமியா பாத்துட்டாங்க மாமியா பார்த்த உடனே எங்க மாமியாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல லக்கு அடிச்சுச்சா ஆமா 10 கிலோ இரும்பு எடுத்து கையில கொடு இல்லடா ஓ உன்னை பார்த்த உடனே வராத மரிமா வந்துட்டாரு என்ன செய்யணும் ஏது பண்ணணும் என்ன ஆக்கணும் ஏது ஆக்கணும் மரிமா வராத மரிமா வந்துட்டானே ஏதோ ஒரு பியா புண்ணாக்க ஆக்கி போடணும் வராத மருமகனுக்கு பிய புண்ணாக ஆக்கி போடணுமா யாரோட கடைசி கிளாஸ்ல புடிச்சு போறேன் இல்லடா ஒரு அந்த வர பார்த்த ஒரு ஆளு ஒரு அடிச்ச சந்தோஷத்துல எங்க வீட்டு மாமியா வீட்டுக்கு போன மாதிரியா எங்க மாமியா கேட்டாங்க வராத மருமகன் வந்துட்டான் அவனுக்கு என்ன குஞ்சுகறி ஆக்கி போடலாம் யாரும் வாடகை கோய் குஞ்சில சாப்பிடணும் சொரக்கா பிஞ்சில சாப்பிடணும் ஓ கோய் குஞ்சில சாப்பிடணும் சொரக்கா பிஞ்சில சாப்பிடணும் அப்பதான் ருசி கொடுக்கும் ரைட் அதனால எங்க மாமியா போய் எங்க மாமியார் சொன்னாங்க அந்த மாதிரி வந்துட்டான் சந்தையில போய் ஒரு 3 கிலோ தட்டமான நாட்டு கோழி ஒன்று புடிச்சுட்டு ஒரு நாட்டு கோழி எடுத்து வந்து போடலாம் அப்படியே மாமனார் சொன்னாங்க எங்க மாமனார் சந்தை கிளம்பினாரு நம்ம தேவையில்லாம திண்ணையில தான் உட்காந்து கிடக்கும் நம்ம ஏன் நம்ம மாமியா கிட்ட கிடக்கணும் மாமியா வீட்டுல கிடக்கணும் அப்படின்னு நானும் என் மாமனார் சந்தைக்கு போனோம் அப்படியே போறீங்க நீங்க 2 பேரும் இல்லைங்க 2 பேர்ல சூத்தா தீத்தினே போறாங்க இல்லடா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தானே 1/2 கிலோமீட்டர் சந்தைக்கு போன போய் சந்தைக்கு போனோடனே 3 கிலோ நாட்டு கோழி பிடிச்சாரு என் மாமனார் ஒரு 3 கிலோ எடை போட்டு 3 கிலோ பிடிச்சாரு அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டாரு தேவைப்பட்ட பொருளா வாங்கிட்டாரு எல்லாம் வாங்கிட்டோம் சரி நடந்தானே போறோம் எதுக்கு சும்மா போறோம் எதனா போண்டாக்கிட்டா வாங்கி தின்னுட்டு போலாம்னு போறோம் அட ஆளுக்கு 2 போண்டா வாங்கினா அப்படியே பிறகு சாப்பிட்டுனா வீடு போயிடலாம் அப்படின்னு போண்டா வாங்கி தின்ன போறேன் போண்டா வாங்கி தின்னதுல வாய் எண்ணெய் கோய் ஆயிடுச்சு அது என்ன சிக்கலாட்டுக்குது ஏன்டா வடை சொல்றாங்க போண்டா சொல்றாங்கன்னா இன்னைக்கு 2 லிட்டர் ஊத்துவாங்க நாளைக்கு 2 லிட்டர் ஊத்துவாங்க மீதியான நிக்க அதுலயே எண்ணெய் ஊத்துவாங்க அந்த எண்ணெய் பசா அந்த எண்ணெய் ஏறிச்சு போண்டாவல வாய் ஆயிடுச்சு இந்த வாயை எப்படின்னா மாத்தணும் வாயை மாத்தத்துல அந்த எண்ணெய் சிக்கல போகுது எண்ணெய் சிக்கல் போறப்பல ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும் அப்படி நான் என்ன பண்ணேன் இதுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டாதான் இந்த எண்ணெய் சிக்கல் எடுக்கும் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது 3 போனாதான் இந்த எண்ணெய் பசி எடுக்கும் அப்படின்னு 5 ரூபா கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன் 4 ரூபாய் வெத்தலை பாக்கு 50 பைசா ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா ஒரு ரூபாய்க்கு 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கிட்டேன் என் மாமனாருக்கு பாதி வெத்தலையை பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு கொடுத்துட்டேன் எனக்கு வெத்தலையை பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு எடுத்துட்டேன் நானும் என் மாமனார் வெத்தலை பாக்கு போட்டு அவர் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதிக்கு வெத்தலையில வச்சிட்டாரு அப்படியே வச்சுட்டாரு நான் ஒரு வெத்தலை பாக்கு அந்த சுண்ணாம்பு பாக்கெட் பிதிக்கு வெத்தலையில இது பூரா வேஸ்ட் ஆக கூடாது காசு கொடுத்த பொருள் இது பணம் கொடுத்து வாங்கின பொருள் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணலாமா வேஸ்ட் பண்ண கூடாது நானும் என் மாமனார் ஆளுக்கு ஒரு பாக்கெட் பிதிக்கு வாயில போட்ட போட்டவனோட பையன் அந்த நாக்கு தடிப்பா வீங்கி ஒரு ஜான் தொங்குது கீழே நாக்கு ஏன்னா ஏற்கனவே சுடுகாடு போயிருந்தா நடுகட்டா எங்குன்னு தெரியும் ஆமா நம்ம ஏற்கனவே முன்ன சுடுகாடு போறது இல்ல அதால நம்ம ஏற்கனவே வெத்தல் வாங்கி போட்டிருந்தா இந்த அளவுக்கு சுண்ணாம்பு போடலாம் இந்த அளவுக்கு சுண்ணாம்பு இது தெரிஞ்சிருக்கும் ஆமா இந்த வெத்தலை பாக்கு போடாத ஒரு காரணம் ஒரு தடிப்பா வீங்கி நாக்கு ஒரு ஜான் தொங்குது ஒரு ஜான் அப்படியே தொங்குது முடியல விரட்ட முடியல உள்ள அப்படியே வீங்கி போச்சு எங்களுக்கு பின்னாடி ஒரு நாய் எங்களுக்கு மேலே ஒரு ஜான் நாக்கு தொங்க போட்டு எங்களுக்கு முன்னாடி ஓடுது நாய் எப்படி ஒரு ஜான் தொங்க போட்டுனா அது முன்ன ஓடுது
எந்த கடையில வெத்தலை பாக்கு போட்டோமோ நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ அந்த கடையில தான் நாய் வாங்கி போட்டுக்குது. அதுவும் வெத்தலை பாக்கு வாங்கி போட்டு சுண்ணாம்பு அதிகமா போட்டு நாக்கு ஒரு தான் கீழே தொங்குது. நம்மள மாதிரி வீங்கி போய் அதுவும் ஒரு சான் தொங்கின்னு ஓடுது. அப்படியே நாய் ஓட நாங்க ஓட பாரு அங்க பார்த்தா ஒருத்தர் ஏறு ஓட்டிருந்தான். ஓ என்ன காட்டுல புளிக்காத கம்பங்கூழ் சாட்டை நடக்குது. புளிக்காத கம்பங்கூழ் சாப்பிட்டோம். ஒரு சுத்து ஏறு ஓட்டுறது, ஒரு சுத்து ஏறு ஓட்டுறோம். ஒரு முறை அகல கைஞ்சு வைக்கிறது, ஒரு முறை அகலம் கைஞ்சு வைக்கிறோம். ஒரு சுத்து ஏறு ஓட்டுறது, ஒரு சுத்து ஏறு ஓட்டுறோம். ஒரு முறை அகல கைஞ்சு வைக்கிறோம், ஒரு முறை அகலம் கைஞ்சு வைக்கிறோம். இது போல 3 இடத்துல கைஞ்சு வச்சுக்கிறோம். அப்படியே 3 பற்ற முறை அகலம் அப்படியே கைஞ்சிட்டோம். இந்த நாய் ஓடிச்சு போய் நடுப்பட்டில வாய வச்சுது. நடுப்பட்டில வாய வச்சு அந்த ஒரு சா நாக்கு தொங்குது பாரு. அந்த நாக்கால போட்டு சும்மா அப்படியே சொல்லிட்டு நக்க அந்த சில் நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சு. அப்பதான் யோசனை, மாமா இந்த நாய் தான் பச்சளை மொழி கண்டுபிடிச்சிச்சு. இந்த பச்சளை மொழியை கண்டுபிடிச்சிக்கிற நாய் இந்த நாய் அந்த பச்சளையை சாப்பிட்டு உடனே இந்த பச்சளை மொழியை சாப்பிட்ட உடனே அந்த நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சு. அப்படின்னு ஒரு கல் எடுத்து நாய் விட்ட மாதிரி ஒரு கிறுக்கிறான். நாய் ஓடி போச்சு. மாமா அந்த நாய் எப்படி நக்கிச்சோ, நாய் அப்படியே சொல்லிட்டு நக்கிச்சோ, அது போல நம்ம பண்ணணும் அப்படின்னு. மாமா நீ அந்த பட்டில வாய வை. மாமா நீ அந்த பச்சளை மொழியா பட்டில வாய் வை. இந்த பச்சளை நான் வைக்கிறேன் அப்படி. நாய் எப்படி நக்கிச்சோ, நானும் என் மாமனாரும் சும்மா கொஞ்சமா நக்க அப்படியே நாய் எப்படி சொல்லிட்டு நக்கிச்சோ, அது போல எங்க சித்துக்கு கொடுத்து கொஞ்சமா உள்ள போயிடுச்சா. உள்ள போகுது. அப்பதான் பையன் தேடுது எங்களுக்கு. இது நானு இந்த நாக்கு உள்ள போன பிற்பாடுதான் இது பீடு தேடுது. இத சொல்லிட்டு நாக்குமா தெரியல நாக்கு தடிமா வீங்கிட்டு உள்ள போடுமே. அதால் தானே அந்த சுண்ணாம்பு பண்ண வேலை வீங்கி போய் ஒண்ணு தெரியல. எங்க நக்கு போது சுண்ணாம்பு ஒண்ணுமே தெரியல பையா. மாமா வந்தமா வாயை தொடச்சுமா. வெளியே நீ சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். யாருக்கிட்ட வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு எங்க மாமியாவுக்கு தெரியல. இந்த நாய்க்கு தொல்லை தாங்க முடியல. உங்க மாமியாவுக்கு தெரியல, நாய் தொல்லை எக்கச்சக்கம். இந்த தெருவாசி லைட்டா திறந்துதா போதும். சும்மா அந்த தெருவாசி பிடிக்காது, திறந்துதான் போதும். உள்ளார புது சாப்பாடுலாம் காலி. ஒரே வீட்டுல கூட சாப்பாடு இருக்காது. என் பொண்ணு என்ன பண்ணா, தெருவாசி படியா உள்டாப்பா போட்டுட்டு உள்ள பின்னால வாட்டமா போய் ஜாமா காய்வறான். இந்த தெருவாசி படியா உள்டாப்பா போட்டு தோட்டத்து ஜாமா காய்வுது. ஆமா நம்ம பொண்டாட்டினா நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு பொண்டாட்டி பின்னாடி கழுவுது. ரொம்ப மூச்சுக்கு அப்படியே போய் காதுல யாரியவா அது தோறினா பீத்து நான் வாசனை அடிக்கும். அப்படியே அடிக்கும் கூப்பிடு. அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், இது பேசவே கூடாது, பேசாம இருக்கும்னா நான் என்ன பண்ணேன், எங்க மாமியோட காதை போய் நான் தட்டுறேன். பேசுற ராத்து அடிக்குமே. அது பேசணும்னா பீத்தனமா போய் கம்புடு போய் தட்டு. நான் தட்டுல சத்தத்தை கேட்டு என் பொண்டாட்டி பின்னால தோட்டத்துல எப்படி வர சொல்லிட்டு என்ன சொல்லி ஐயோ இந்த பீத்தன நாய் தொல்லை தாங்க முடியல. இந்த பீத்தன நாய் தொல்லை தாங்க முடியல, கதை வந்து முட்டுது அப்படின்னு சொல்லி வந்தா பாரு. வந்து கதை திறந்தா அறியவா நான் மட்டுமா பீத்துனேன் கேட்டு பாரு. அப்படி தான் பீத்துனேன். கூட்ட கேட்டு பாரு. நான் வந்து உங்க அப்படி என் கூட சேர்ந்து பீத்தணும். யாரை பார்த்து பீத்துனேன்? அதானே. ஐயோ நான் உங்களை சொல்லலைங்க, இந்த தெருல இருக்க நாயை தான் பீத்துன தொல்லை நான் தாங்க முடியல அப்படின்னு. அப்படி நிஜமாடி பீத்துன்னு தான் வந்துக்கலாம். அப்படி என் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒரு நாள் சண்டை வரட்டும். சண்டை வந்தா ஐயோ அரை போடா பீத்துனே சொல்லி காட்டணும். கை கட்டி வேற எங்க அதான ஒரு நாள் சண்டை வரட்டும். அரை போடா பீத்துனே என்ன அவருமே சொல்லி காட்டுவாடா. அந்த மாரி ஒன்னே காட்டிக்கோ. அரை போடா பீத்துனே உடம்பு மறுமாட பழம்
முதல்வனும் தானே அருமறை முதல்வனும் தானே அம்மா கொல்லைக்கு நான் தோனே அருமறை முதல்வனும் தானே அந்தரங்க ஞானடி வராய பாடி நந்த கோபா அகோதம் திடபலந்தவா அம்மா அடித்து வந்த அழகை முளைப்பாலுள்ள அசுரேசரை காத்தவா பகுல மதலில வினோதம் பகுல மதலில வினோதம் அந்த குண்டரம் கலந்த வந்த பாதா பகுல மதலில வினோதம் அந்த குண்டரம் கலந்த வினோதம் இந்த குண்டரம் கலந்த வந்த பாதா கொலித்த கொலித்த இந்த குவியில் இருந்தவளுக்கு கொடுத்தாய் மலத வச்சிரோம் அந்த குட்டியிலே வைத்து விளையாடும் ஜீவன் கோடிக்கெல்ல கோவிந்த உனது பாத்திரம் மூவாசையால் வாடி மெலிந்தேனே நான் மூவாசையால் வாடி மெலிந்தேனே அந்த மூவுலகில் அந்த பெருமானே மூவாசையால் வாடி மெலிந்தேனே மூவாசையால் வாடி மெலிந்தேனே நீங்க மூவுலகில் அந்த பெருமானே ஜெயநந்த தென்புறம் கோவில் குண்டன் நீரிவச சேவை தந்து என்னை அலப்பா அங்கு செப்பு ராமசாமி தண்ணி தப்பின இருந்த போது சிந்திரித்து என்னை அலப்பா அரசாங்கத்தில் வேலை கூடிய மந்திரி மனோ அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய மந்திரி எங்க தெரியல ஆள காணமே அது உன பாப்பா மணி 8 மணி ஆகி போச்சு ஐயோ புகாரி கொத்து பத்தி பேசக்கூடாது உபதி குத்து பத்தா பேசணும் ஏ வந்துக்குது ஆம்பளை வந்துக்குது மனோ மனோ ஆம்பளை வந்துக்குது அம்மா ஆம்பளை வந்துக்குது ஆம்பளை வந்துக்குது அம்மா ஆம்பளை வந்துக்குது. அப்படி இது ஆம்பளை அவனுக்கு தெரியலப்ப ஏடா ஆமான்னு சொல்றா தப்பா நினைக்காத ஐயா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா இடுப்பு சுத்தி ரெண்டு அண்ணா ஒரு இருக்கும் ஓ ரெண்டு சுத்து அண்ணாகுரு அதான் காமிச்சேன் ஏன் அப்படி கையை எடுத்து காமிக்கிறது அது பல சிக்கல மாட்டின்னு இருக்குது அந்த சிக்கிலோட அப்படியே அறுத்து வச்சிருவோம் 350 கிராம் வெள்ளிய கோடியில கட்டிக்கிறாமா 350 கிலோல 350 கிராம் கந்தர் பை நீங்க 350 கிராம் 35000 ஆகுது வாங்க அவரு வாங்க அவரு ஐயோ ஏ வரா பாப்பாவே ஆவுக்கு சொல்றா வாங்க வாங்க உபதி வாங்க அருமையா பேசுற ஆமா. மணிமணியா பேசுற முத்து முத்தா பேசுற ஆமா. ஏண்டா நீ ஆம்பளையாடா நீ ஆம்பளை இல்ல நானே அதேதான் 6.75 அதேதான் ஒன்பதுதான் என்னடா தம்பி ஒத்த கோரலோட ஓட்ட ஓ ஒத்த கோரலோட ஓட்ட தவையார பொண்ணு மேல ஆசை ஒத்த கோரலோட ஓட்ட ஒத்த கோரலோட ஓட்ட தவையார பொண்ணு மேல ஆசை ஒத்த கோரலோட ஓட்ட நல்லா இருக்கிறடா பாப்பா அப்பா நல்லா இருக்கிறடா பாப்பா நாலு பேர் சேர்ந்து போடுறா அப்பா அப்பா நல்லா இருக்கிறடா பாப்பா நல்லா இருக்கிறடா பாப்பா இவர நாலு பேர் உள்ள தள்ளி போடுங்கடா பாப்பா நல்லா இருக்கிறடா பாப்பா ஐயா ரிச்சி மவுதாசே ஓனே இச்சி மூடி வாலே காலே ஐயா ரிச்சி மவுதாசே வாகல துணிக்கு போச்சு தோசை தோசை ஐயா ரிச்சி மவுதாசே ஐயா ரிச்சி மவுதாசே வாகல துணிக்கு போச்சு தோசை தோசை ஐயா ரிச்சி மவுதாசே சைடு போரு வர வல்லார ஓயில இவகிட்டே தான் சட்டைக்கு போகலாம் எவங்கிட்ட சித்தப்பா பையன்கிட்ட
எவனாக்குறாங்க? உன் பொண்ணை போய் கேட்டு பாரு அவன் எங்க இருக்கான்னு தெரியும். உபதி 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 ஓ, அட விடு ஏப்பா சபையை பார்த்தனியா சபை பார்த்து எப்படிப்பட்ட சபை லட்சுமி கடாது சபை, எதனால் கூடப்பட்ட சபை அந்த முத்துமாரியம்மன் தேர் திருவிழா முன்னிட்டு சபை. ஓஹோ மாதா பிதா குரு அதோ தெய்வம் அதே தெய்வம் அவருடைய பார்த்திருக்கும் பார்த்திருக்கோம். இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கும் பார்த்திருக்கோம். இதுலையா பார்த்திருக்கும் நம்முடைய குழுவினருக்கும் இன்னும் தங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் என்னுடைய வணக்கம் எப்படி சொல்ல முடியா? எப்படிப்பா ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி லட்சுமி 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 ஆமா தம்பி திருப்பதி மலை மேல் அமரக்கூடிய அமரக்கூடிய 10 அவதார மூர்த்தி அவதாரமூர்த்தி அவருடைய மனைவி மனைவி இளரவாய்க்கை துணைவி இவருடைய பெயரோ லட்சுமி 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 மகாலட்சுமி தம்பி அப்படி லட்சுமி சொன்னா 8 அஷ்டலட்சுமிகள் 8 அஷ்டலட்சுமிகள் யாரா? தனலட்சுமி தனலட்சுமி ராணிலட்சுமி யோகலட்சுமி வீரலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமி தனலட்சுமி டேய் சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி சிம்மனடி சுப்புலட்சுமி அப்படி 8 அஷ்டலட்சுமி சென்றவர் இந்த ஆதிலட்சுமி தம்பி இருந்தாலும் இந்த தினத்தில் அவருடைய மார்பில் தங்கக்கூடியவள் ஆமா மகாலட்சுமி மாது இந்த தினத்தில் இறக்கி விட்டிருக்கிறார் இந்த லட்சுமி மட்டும் இல்லைன்னா தம்பி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது பொன்பொருள் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் 20 நாள் தான் 12 மணிக்கு மேல நான் அங்க போயிடுறோம். ஓஹோ சரி அது வேணும் தானா? அப்போ தம்பி இந்த தினத்தில் எங்க வீட்டுக்கார் கீழே இறக்கி விட்டிருக்கார் அதனால் மணல மேல வந்துருந்தீங்களா? மாய்வில் இருந்த லட்சுமியை அனுமதி இந்த மாய்வில் இருந்த லட்சுமியை கீழே இறக்கி விட்டிருக்கின்றார் என்ன காரணம் தெரியவில்லை அதனால் இவருடைய வீட்டுக்கார் இருந்தா சீக்கிரம் சிம்மாசனம் கொடுப்போம். ஐயா பகவானே ஐயா என் தேவி லட்சுமி வந்துட்டாளா? வந்துட்டாங்க. போடுறா மன்னவா லட்சுமி பஞ்சாய் உறவில் அதான் சரி. நீங்கள் பாம்பனை பள்ளி கொள்ள நஞ்சை அமதம் உண்ட அந்த நாதருக்கு நீங்கள் வைத்துணரே
மன்னா பஞ்சாவை ஆதரிக்கோ எந்த மன்னா இந்த வந்தார் குயலையாலை வந்தனமே தேவகி மகி லட்சுமி மன்னவா லட்சுமி மன்னவா அடி அச்சன் இல்ல லட்சுமியே என்னை இடவிடாத மார்பில் இருக்கும்படி உனக்கு ஆசை கொடுத்து தம்பியுடைய வாக்கியம் சுவாமி மன்னவா ஆ. இந்த தினத்தில் உன்னை கேட்கலாமா கேளு. மன்னவா பையாதேவா ரம்மளிக்க அப்படி அரண்மனை இருந்து என்ன மந்திரியை விட்டு வர வைத்த காரணம் என்ன? ஓ அது தெரியாதா தெரியலீங்க தேவி என்னவா சித்திரத்தை யொத்தன்னவா ரத்தின நீங்க ஒன்னு அழைத்த செய்தி பயத்த சேதி அத பாத்தியா ஏய் ஏய் ஏமனோ மனோ அதோ பார் உயரமா வராமர் ஒருத்தன் ஆமாங்க ஆ, அந்த இந்திரன் இந்திராணி கூடி வைகுந்தவர் கூட நாடி இந்திரன் இந்திராணி கூடி அவர் வைகுந்தவர் கூட நாடி அந்த இந்திரன் இந்திராணி கூடி அவர் வைகுந்தவர் நாடி நீ ஆடி சுந்தரவதனியாலே சொல்வதை கேளடி சுந்தரவதனியாலே சொல்வதை கேளடி சந்தித்து அவரோடு இந்திராணியும் நம்ம தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் வரட்டு பார்க்கலாம் இந்திராணி அண்ணவா வைகுந்தம் வந்து வெகு நேரம் ஆச்சு. ஆமா வாயாட்படியில அந்த சாத்து கையின்னு ஒரு பையன் இருப்பான். நான் சாத்து கை இல்லைங்க பாடகை. ஓஹோ பாடகை மகனுங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் சார்த்தகையா? இல்ல என் பேர் பாடகை. பரவாயில்ல பரவாயில்ல. சார்த்தகையான்னு கேட்டேன். நான் தான் சாத்தகை. வர வர சொல்லு அப்படி வர சொல்லு. பகவானே
ஆளுநர் பள்ளி கொண்ட தேவேந்திரா ஐயா எரா ஹே இந்திரா பகவானே அட தேவர்க்கதி பதி இந்திரா என் சீர்பாதம் பரிந்துட்ட சுந்தரா தேவர்க்கதி பதி இந்திரா அந்த சீர்பாதம் பரிந்துட்ட இந்திரா தேவர்க்கதி பதி இந்திரா என் சீர்பாதம் பரிந்துட்ட சுந்தரா தேவர்க்கதி பதி இந்திரா தேவர்க்கதி பரிந்துட்ட இந்திரா பகவானே என் மனைவி இத்ராணி ஆசீர்வாதம் பெற்றேன் நீ போயிட்டு ஓஹோ பகவானே அம்மா புலோவிசை வணக்கம் நீங்கள் ஐயா கூடைய நிறையா பிடித்தேன் சொல்லுங்க நீ ஈசானியிடம் வரம் பெற்ற அது எப்படி அந்த மகாபாரதத்துல சுமந்திரி கூட்டி வச்சாரோ அந்த மாதிரி இங்க தேவதை கூட்டி அவன் கிடக்கிறான் அவன் என்ன அள்ளி எனக்கு தெரியும் மூணு அடி எடுத்து வைப்பேன் ஒரு சேதி ஒன்று தெரியுமா எப்படிங்க மன்னவா தொக்கடா பையன் தொக்கடா போய் ஒரு உடம்பு பூரா நியாயமா இது நியாயமா என்ன அப்படியே நின்னு என்ன வேணும் ஊர் வச்சு சொன்னா அப்படி ஆமா ஆமா நீர் பாடம் பண்ணிக்கலாம் அவன் தான் பாடம் பண்ணிக்கலாம் தேவேந்திரா ஐயா கடமைடா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு ராணி சுகமாக போடு மகன் சுகமாக இருப்பாய் பகவானே இப்ராஹி ஐயா உங்க ரெண்டு பேரையும் விருந்தாளி வந்துட்டாங்க சீக்கிரம் போடு ஒரு 700 ரூபா கொடுக்க பாக்கணே 700 ரூபாயா ஆமா என்ன வாங்க போற 3 கிலோ பன்னீர் வாங்க போய் பண்ணிக்கிறீங்க ஆனா பகவான் திரும்ப மாட்டாயா பகவான் வீட்டுக்கு வந்தாரு விருந்தாளியா அவர் சாப்பிட்டு தான் அப்படி போவார் தேவேந்திரா பகவானே உந்தன் இந்திரா லோகத்தை வைத்து
விட்டு ஆமா. 2 பேர் வந்திருக்கீங்களா? ஆமா. ஏமா இந்தாடி சொல்லுங்க ஐயா. என்னாச்சு உங்க வீட்டுக்காரங்க? நைவேத்திய வனத்துல வாசமா இருக்கக்கூடிய சந்தரிசிகளும் வந்தாங்க சேர்ந்து. எவ்வளவு வந்தாங்க? ஏய் என்ன காரணம் அப்படி வந்து பாதசாரி கண்டா ஆசீர்வாதம் பெற்றான். ஆனால் 8 நாள் ஒரு வாரமாக நைவேத்திய வனத்துல யாகசாலை ஏற்படுத்தி யாகம் செய்தார்களோ ரிஷிகள் எல்லாம் வந்தாங்க. சரி அக்கினி தேவன் ஒரு வார காலமாக அந்த யாகசாலைக்கு போகவில்லையா? நீ தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அல்லவா? உனக்கு தெரியும். அஷ்டவசத்தில் ஒருவனாச்சா எங்க இருக்காங்கன்னு என்ன கேட்டாங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன். இவளை கேட்டாங்க ஒரு வாரமா. ஆமாங்க ஐயா. தேவலோகத்திலையும் இல்லையா? அக்னி தேவன் இல்ல. அடுப்பு 10 வச்சாங்க 10 பாடுது. அடுப்பு ஆம்லெட் போட பத்த வச்சா? ஐயா நானும் ஒரு 10 கிலோ வெல்லம் வாங்கி திராட்சை அதுக்கான தேவையான வாழைப்பழம் எல்லாம் வாங்கி ஒரு பெரிய அண்டாவில் கொட்டி ஊற வச்சேங்க. 10 குச்சி எடுத்து 10 போறோம். நெருப்பு வர மாட்டேங்குது. என்ன காசு போறேன்? சாராயா கமிரேஜ் நீங்க அதெல்லாம் இந்த தேடு பிரமாதமா ஓட்டாங்க. தேவைங்களா? ஐயா அக்கினி பகவான் இல்லங்க ஒரு ஒரு காலமாக யாகசாலைக்கு வரவில்லையா? உன் முன்னாடி கேட்கறதானே? அவளை கேட்டுக்கு தான் நாயனமா அவர் வச்சுக்கணும். அக்கினி பகவான் ஒரு வார காலமா ஏமா ஒரு வார காலமா இல்லன்னா எப்படிதான் வயிற்றுக்கு சாப்பிடுறீங்க? எந்த நிலைமை உங்க நிலைமை? சாப்பாடு கொடுத்தா அதை தான் சாப்பிட்டு பண்ணாங்க. ஏங்க இவனும் வகுத்துக்கு சோறு தின்ற மாதிரி அப்படி என்ன வகுத்துக்கு சோற தின்றாவா? வைத்திய சோறு தின்னா பீச்சுடா. நாங்கெல்லாம் தேவர்கள். காற்றே புசித்து காற்றே எங்களுக்கு சாப்பாடு. நாங்க யாரும் சோறு சாப்பிடுறோம் இல்ல. ஆம்லெட் முட்டை கறி மீன் முட்டை சாப்பிடுற ஆள் இல்ல. நாங்க காற்றை புசிக்க கூடியவர்கள். ஆமா அந்த மாதிரி அவன் என்ன சோறு தின்றான்? அவன் சோறு தின காசு தான் தின்றான். ஐயா எங்களுக்கெல்லாம் மேலாக நீங்க இருக்கிறீங்க அல்லவா? உங்களாயத்துல முறைப்பட்டால் அக்கினி தேவன் எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அப்படி என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதனால் உங்களிடத்தில் நாங்க ஓடி வந்தோம். எவைந்திரா ஐயா எனக்கு தெரியாதப்பா எங்க அப்பா. எனக்கு தெரியாதப்பா எவைந்திரா ஐயா தெரியாதுங்க கிணி தேவன் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. கூத்து பாக்குறவங்கள கேளு. அக்கினி பக்கம் எங்க இருக்கிறான்னு ஏமா யாருன்னா தெரியுமாமா? ஒரு ஆளு எத்தனை பாக்க ஏத்துறியா? நீ படியம்மா. அது இடுப்பு ஓடிட்டாங்க. அதெல்லாம் தூசிட்டா போகுது. கூத்து பாக்குறோம் கேளுடா. கூத்து பாக்குறவங்கள கேளு. அக்கினி பக்கம் பாத்தீங்களா? ஐயா உங்களுக்கே தெரியாதுன்னா அவர்களை கேட்டா மானிடலாச்சா? அவங்களுக்கு என்ன தெரியும்? யாரு பீடி குடிக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும். சப்தரிசிகள் என்ன சொன்னாங்க? 8 நாள் ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நீ அங்கேடா போற? சரி நான் உன்னை கேட்க சொல்லிட்டேன். நீ மாநிலத்துக்கு தெரியாதுன்ற. ஆமா உனக்கு என்ன மயிருக்கீங்க? அவங்களுக்கு தெரியாது. ஓஹோ அவங்களுக்கு தெரியுமா? இந்த கடவுளே தொண்டர் கிடக்கும். கண்டிப்பாக அதே ஒரு தொண்டருக்கு தெரியாது. கண்டிப்பா சொன்னது தெரியுங்க. தொண்டர்களுக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிச்சு தெரியும்? கூத்து பாக்குற கேட்போம். ஏமா அக்கினி தெரியுமாமா? அப்படி சொல்லு. ஏமா அக்கினி தெரியுமா உங்களுக்கு? ராமோட கேவியா? ராம போட்ட பாட்டின்னு சொல்லு. பாட்டி அவங்கள முத்திர குத்திருப்பாங்க. அவங்க பகவான் பக்தரா இருப்பாங்க. பகவான் பக்தரா? அப்படி என்ன ஒண்ணு அக்கினி தேவன் எங்க இருக்கிறான்னு புறா பேரு கேட்டியா? தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? பகவானுக்கே தெரியாத பகவான் ஐயா. அப்போ சப்தரிசிகளும் பொன்னுலகத்தை மண்ணுலமாக தவிர்த்து விடுவேன் அப்படின்னு அவங்க சாபம் கொடுத்துட்டு போயிருக்காங்களா? அவன் சாபம் கொடுத்தா எனக்கு என்னடா நடக்குது? ஐயா பதில் சொல்லக்கூடியவன் யாரு? நீடா. நான் தான் சொல்லணும். கண்டுபிடிக்கிறவன் யாரு? எங்களுக்கு மேல நீங்க தானே இருக்கீங்க. சத்திரிசி கூட சேர்ந்து அவன் பொண்டாட்டி கெடுத்து
பின்ன பின்னா ஏன் என் பொண்டாட்டி தெருவுல அப்படி கிடக்கலாம் சூத்திர அக்கினி பகவானை ஒரு வார காலமா காணவில்லை. தேவேந்திரா ஐயா, அப்படி அக்கினி தேவனை கண்டுபிடிக்க வேண்டுமானா ஒரு தந்திரம் இருக்கு. அப்படியா? அந்த தந்திரத்தோடு நாம் யோசனை செய்து உன்னுடைய சபையை கூட்டி சபையை கூட்டி தேவலோகத்தில் அது தேவலோக விருந்து என்று பரிமாற தேவ விருந்து நடக்க போகிறது. தேவலோகத்தில் தேவ விருந்து நடக்க போகிறது. இந்த தேவ விருந்துக்கு தலைமை தாங்கக்கூடியவன் பகவான் லட்சுமி. பகவான் லட்சுமி தலைமை தாங்கக்கூடியவன். தேவலோகத்தில தேவ விருந்து நடக்கிறது, அதுக்கு பகவான் தலைமை தாங்குகிறார். சரி அப்படின்னு நிருபத்தை எழுதி தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எம்முருடன் சித்து வித்தியாதரன் எம்புருடன் வார்த்தை விட்டுருங்க. எத்தனை படிச்சு நீ காலேஜ் படிச்சுக்கிறேங்க. பூபேதி வராது. தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எண்ணுடர் அபய கென்னுடர் எம்புருடர் சித்து வித்தியாதரன் அசத்துக்கு பாலகன் நவநாத சித்தர்கள் சதி பதி அதிபதி எல்லோரும் ஜோடி ஜோடியாக சதிபதி வந்து தேவலோகத்தில் விருந்து கண்டு கழித்து சாப்பிட்டு விட்டு ஆனந்த குதூகலமா போக வேண்டும் அப்படி என்று நிருபத்தை எழுதி அப்படி யாராகிலும் வர தவறினால் அவனுடைய ராஜ சமூகத்திலிருந்து அவரை விலக்க செய்யப்படும். யாருன்னா வராம தவறிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இடம் இல்லை உங்களுக்கு. அந்த நாட்டிலே அவங்களுக்கு இடம் கிடையாது. நம்ம தேவ விருந்து செய்யணும். இப்ப தேவலோகத்தில் நடக்கணும். சரி சரிதானா? ஆகட்டும் சுவாமி, சீக்கிரம் ஆளை விட்டு சீக்கிரம் சமையல் ஏற்பாடு பண்ணு. சமையல் ஏற்பாடு ஆகட்டும் இந்திராணி, சமையல் ஆகட்டும். அப்படியாங்க சொல்லுங்க ஐயா. இப்ப அடுப்புல உட்காரு. லட்சுமி நாயங்க பாடுங்க. நீ போய் கட்டுக்காடு உள்ள போடு. அப்பல் தூட்டு கிரேன் விட்டாச்சு. படியா நீ வெங்காயத்துல கொட்டு போ. எண்ணெய் எடுத்து வடையில போடு. சொல்லுமா மகாராஜா ஸ்ரீ மகாகணபதி மகாராஜா ஸ்ரீ மகாகணபதி சொல்றது மகாராஷ்டிர மகாகணபதி மகாராஜ ராஜஸ்திரீ மண்டையில மகாராஜ ராஜஸ்திரீ மகாகணம் பொருந்திய தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திரன். இருங்க வரேன். கவுண்டிங் பண்ணாங்க. யாருமே வேற எந்த ஜாலியான பேனை வச்சுட்டு தான் கவுண்டிங் பண்ணாங்க. இஞ்சி தொட்டு தான் எழுதணும். அது இஞ்சி போட்டு பக்கத்துல தான் மாட்டி வச்சுட்டேன். சாரிங்க, அது பார்த்தா பால் போட்டியா இருக்குது. இந்த பேனால எழுதுறானே. அது மாமியாடு கொடுப்போம். அது அலடா ஏத்து வெளியே போச்சு. ஆமாங்க, நீங்களா புடிச்சவரா போயிட்டு
மகாராஜேஸ்வரி மகாகணமூர்த்தி ஆ, தேவலோகத்தை ஆண்டவர் தேவலாய் தாண்டக்கூடிய தேவ இந்திரன் தேவ இந்திரன் எழுதக்கூடிய நிருபம் எழுதக்கூடிய நிருபம் எவ்விதம் என்றால் எவ்விதம் என்றால் தேவலோகத்தில் தேவலோகத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் ஆ, அன்று அன்று சுக்கிரவாரம் அன்று குஸ்குசுவாரம் அன்று சுக்கிரவாரம் குரு குஸ்ரவாரம் குரு சுக்கிரவாரம் குரு சுக்கிரவாரம் அன்று அன்று தேவ விருந்து நடக்க இருப்பதால் தேவ விருந்து நடப்ப இருக்கதால் தேவ விருந்து நடக்க இருப்பதால் தேவ விருந்து நடக்க இருப்பதால் கம்யூனிட்டி நடப்பல்றா நடக்க தேவ விருந்து நடக்க இருப்பதால் 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 இதுக்கு தேவர்கள் இது தேவர்கள் முனிவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் என்னுடன் என்னுடன் எம்புருடன் எம்புடன் சித்தி வித்தியாதனர் சித்தி வித்தியாதனர் அடுத்தது பாலர்கள் பாலர்கள் நவராத்திரி சித்தர்கள் சித்தர்கள் பூரா சதியும் பதியுமா சத்தியம் பதிமா சதியும் பதியுமா பதிமா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா தேவ விருந்தை வந்து கண்டுகளிக்குமாறு தேவ விருந்து வந்து கண்டுகளிக்குமாறு இந்த விருந்து அளிப்பவர் இந்த விருந்து அளிப்பவர் தேவ இந்திரன் தேவ இந்திரன் இந்த விருந்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர் தலைமை தாங்கக்கூடியவர் வைகுந்தமே வைகுந்தமே பொறுப்பிடமா அமர்ந்தருளிய பொறுப்பிடமா அமர்ந்தல்லையே ஸ்ரீ நமோ நாராயணன் ஸ்ரீ நமோ நாராயணன் இந்த திருப்பி போட்டு எழுத எழுதுங்க. நமோ நாராயணன் நமோ நாராயணன் லட்சுமி லட்சுமி இருவரும் இருவரும் இந்த தேவ விருந்துக்கு தலைமை தாங்குகிறார்கள் தலைமை தாங்குகிறார்கள் அதனால் இந்த நிறுவத்தை கண்டதும் கண்டதும் எல்லோரும் எல்லோரும் சீக்கிரம் புறப்பட்டு சீக்கிரம் புறப்பட்டு தேவலோகம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் தேவலோகம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் படிக்கு இப்படிக்கு தெய்வ இந்திரன் தெய்வ இந்த தேவேந்திரா போடு, 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 போடு. அடா கைது போடுறா போடு மாவட்டா போடு, போடு. பாத்து கையத்தாடி எம்மா இந்திராணி போடு கையத்து நானும் போடுறேன் உன் கூட சேர்ந்து போட்டியா? இப்படி நிருபம் போய் போட்டிருக்கா அந்த நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வரும்போது அது சமராபுரிக்கு அரசன் தேவலோகவர்மன் சுந்தராஜியை கூட்டிக் கொண்டு நாம தேவலோகம் போக வேண்டும் அப்படி என்று அது ரெண்டு பேர் தானே சமராபுரிக்கு அரசன் அது யம தர்மன் தர்மா
அது என்ன தருமையில் வருகின்ற